வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தளபதி விஜய் அவருடைய நடிப்புல உருவாயிருக்க படம் தான் மாஸ்டர். ஸோ இந்த ஒரு படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுது, இந்த படம் தியேட்டர்ல வெளிவருமா, ஓடிடியில் வெளிவருமா அப்படின்ற எக்கச்சக்க கேள்விகளோட தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ 2-3 தினங்களா இந்த ஒரு மாஸ்டர் படம் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் நேரடியாக வருது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட தயாரிப்பு நிறுவனம் அதற்கு ஒரு புஸ்டாப் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த ஒரு மாஸ்டர் படம் ஓடிடி தளத்தில் கண்டிப்பாக வெளி வராது, இந்த படம் தியேட்டரில் தான் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான காரணம் யார் அப்படின்னா தளபதி விஜய் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு தகவலை கேட்டாங்க அப்படின்னா தளபதி விஜயை அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே பாராட்டுவாங்க. ஏற்கனவே இந்த ஒரு மாஸ்டர் படம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி, அதாவது கொரோனா பீரியட் போயிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு படம் கொரோனா பிரச்சனை இல்லை அப்படின்னா சம்மருக்கு இந்த படம் வெளிவந்திருக்கும். ஆனால் கொரோனா அப்படின்ற ஒரு தீய சக்தினால இந்த படம் தொடர்ச்சியாக தள்ளி போயிடுச்சு. இந்த படத்தை அடுத்தது தீபாவளிக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் டீசரை மட்டும்தான் தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு காட்டி கொஞ்சம் சாந்தப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்போதுதான் ரிலீஸ் அப்படின்னா இந்த படம் வருகிற பொங்கல் பஸ்ல, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி இந்த ஒரு மாஸ்டர் படத்தை அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கான பிளான்ல அவங்களுடைய பட டீம் இருக்கதா சொல்லப்படுது. இதற்கு முழு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா தளபதி விஜய் மட்டும்தான். இந்த படத்தை ஏற்கனவே சம்மர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தை விறுவிறுப்பா ஸ்டார்ட் பண்ணி ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதற்கு அப்புறம் இந்த படத்தை பல ஓடிடி நிறுவனங்களும் கைப்பற்ற பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. அது எல்லாமே பொய்த்து போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் வந்த சூரரை போற்று படத்தோட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினால பல ஓடிடி நிறுவனங்களும் இந்த ஒரு பெரிய ஹீரோட படத்தை நம்ம வாங்கினோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆவாங்க, ஸோ நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பல ஓடிடி நிறுவனங்களும் இந்த ஒரு மாஸ்டர் படத்தை கைப்பற்றுறதுக்கான பேச்சுவார்த்தைகளை இறங்கினாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மைதான். ஆனால் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரத்தில் ஒருவர் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ தயாரிப்பு நிறுவனம் அவர்கிட்ட அணுகி பேசியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம ஓடிடியில் கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்றது மாதிரி. ஸோ அதற்கு அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த படம் என்னுடைய ரசிகர்கள் தியேட்டரில் பார்க்க ஆசைப்படுறாங்க, அதனால இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க, திருப்திப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்பவே கரராகவும் கரெக்டாகவும் சொல்லியிருக்காரு. இதனால தான் இந்த படம் ஓடிடி அப்படின்னு பேசப்பட்ட போதெல்லாம் தளபதி விஜய் அவருடைய தலையீட்டால மட்டும்தான் இந்த படம் தியேட்டர் அப்படின்ற ஒரு ஒற்றை சொல்ல முடிவு பண்ணி நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் வந்த நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினது மட்டும்தான் உண்மை. ஆனால் இந்த படம் தியேட்டர் தான் அப்படின்றதுல இது வரைக்கும் படத்தின் உறுதியாக இருக்காங்க தளபதி விஜய்னால மட்டும்தான். தளபதி விஜய் மட்டுமே இந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த படத்தை உங்களுக்கு லாபம் எதில் வருதோ அதில் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த படத்தை பொங்கல் ஸ்பெஷலாக ஓடிடியில் வெளியிட்டுருவாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் செய்யாமல் ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படின்றதுக்காண்டி இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.